ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரோஜா பூ மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நார்மல் சைஸ் ஊசியில் நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக ரெட்டையாக போட்டுக்காங்க. நம்மளுக்கு மாலை எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நூல் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம எங்கேயும் முடிச்சு போட தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. சாதாரணமாக நம்ம பூக்கள் வந்து ரோஸ் வந்து 1/2 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணுற மாலையை பொறுத்து அது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக கோர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு ரவுண்டுக்கு 4 ரோஸ் கோர்க்க போகிறேன். அதனால் காம்பு கிட்ட கிட்ட வச்சு கோர்க்கும் போது தான் இந்த மாதிரி 4 ரோஸ், கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு கோர்த்தோம்னா 5 ரோஸ் கேப் வந்துடும். அதனால் 5 ரோஸ் கோர்க்கிற மாதிரி இருக்கும். அதனால் காம்பை கிட்ட கிட்ட வச்சு இந்த மாதிரி பக்கம் பக்கமாக வச்சு கோர்த்துக்கங்க. பாருங்கள், எங்கேயும் கேப் இல்லை, ரவுண்டு வந்துருச்சு, நம்மளுக்கு ரவுண்டாக கிடச்சிருச்சு. இப்போ வந்துட்டு காம்பு கட் பண்ண ஒரு ரோஸை வந்துட்டு இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம். பாருங்கள், கோர்த்துட்டு நூலை நகர்த்திக்கலாம். நூலை நகர்த்தும் போது அதோட லாஸ்ட் பக்கமாக இந்த மாதிரி ஒரு 1/2 ஜான் அளவுக்கு நூல் விட்டுருங்க, முடிச்சு போடுறதுக்காக தேவைப்படும். இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு செட்டாக கோர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி காம்பு கிட்ட கிட்ட வச்சு ரவுண்டாக ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ஒரு ரவுண்டுக்கு 4 ரோஸ் வர மாதிரி கோர்த்துக்கலாம். இதுவே உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கனமாக ஒரு 2 அடி மாலையெல்லாம் ரெடி பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காம்பை வந்து தள்ளி வச்சு கூட 5 ரோஸ் வர மாதிரி கோர்த்துக்காங்க ஒரு ரவுண்டுக்கு. காம்பை கட் பண்ண ரோஸை வந்துட்டு இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸ் கோர்த்து இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக 3/4 வாசி அளவு ரோஸே கோர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 1.5 அடி மாலை ரெடி பண்ணுறேன். அதுக்காக 3/4 வாசி அளவு நான் ரோஸ் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் சாமந்தி பூ பார்டருக்காக வச்சுக்கலாம். சென்டர்லேயே பார்டருக்காக சாமந்தி பூவோ துளசியோ மரிக்கொழுந்தோ இந்த மாதிரி இலைகள் ஏதாவது வைக்கிறதுனால வச்சுக்கலாம். எல்லோ கலர் சாமந்தி பூக்கு பதிலாக எல்லோ கலர் ரோஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கு 4 சாமந்தி பூ 5 சாமந்தி பூ வர மாதிரி கோர்த்துக்காங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு காம்பு கட் பண்ண சாமந்தி பூ எப்படி ரோஸில் கோர்த்தமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி சென்டராக கோர்த்துட்டு நம்ம நகர்த்திக்கலாம். பாருங்கள், இது மாதிரி 2 லைன் சாமந்தி பூ கோர்த்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா எடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு 3 லைன் வந்து ரோஸே கோர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு 1.5 அடி மாலைக்கு இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. கோர்த்துட்டு எக்ஸ்ட்ரா நல்லா நீளமாக நூல் விட்டு கட் பண்ணிக்காங்க. ஏன்னா இது மாலையோட கழுத்து சைடுங்கிறதுனால நூல் வந்து நீளமாக தேவைப்படும். இதை மேல் பக்கமாக திருப்பி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், 2 சைடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுக்காக அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க. நூல் வந்து கொஞ்சம் கம்மியான நீளத்துக்கு போட்டுக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அதுக்குள்ளே ரோஜா பூ காம்போ சாமந்தி பூ காம்போ வச்சு நல்லா 2 முடிச்சு 3 முடிச்சு இருக்குமா போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஏன்னா பூ வந்து நம்ம கோர்க்கும் போது நகர்ந்துக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறது. அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட்டு சாமந்தி பூ கோர்த்துக்கலாம். பாருங்கள், காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாமந்தி பூவை கீழே பார்த்த மாதிரி ஊசியில் கோர்த்துக்காங்க. கீழே பார்த்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்காங்க. இந்த மாதிரி கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். பாருங்கள், அடுத்து சாமந்தி பூவை ரவுண்டு நல்லா பெரிய ரவுண்டாக வரத்துக்கு 5 பூ 6 பூ கூட காம்பை நீளமாக விட்டு இந்த மாதிரி கோர்த்துக்காங்க. அப்போ தான் நல்லா பெரிய ரவுண்டாக கிடைக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி கேப் இல்லாமல் சாமந்தி பூ கோர்த்துக்கலாம். பாருங்கள், கோர்த்துட்டு காம்பை கட் பண்ண சாமந்தி பூ இந்த மாதிரி ஒரு சாமந்தி பூ காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம். கோர்த்து நூலில் நகர்த்திக்கங்க. அவ்வளோதான், பாருங்கள், நல்லா இருக்குது. அடுத்து ரோஸும் இதே ரவுண்ட் அளவுக்கு கோர்த்துக்கலாம். பாருங்கள், இதே ரவுண்ட் அளவுக்கே நல்லா பெரிய ரவுண்டாகவே கோர்த்துக்கலாம். அதுக்கும் 5 ரோஸ் 6 ரோஸ் தேவைப்படும். பெரிய ரவுண்டாக கோர்த்துட்டு நம்ம எப்படி மாலையில் வந்துட்டு காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி கோர்த்து இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கேப் இல்லாமல் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி பெரிய ரவுண்டாக கோர்த்துக்காங்க. காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி கோர்த்துட்டு நூலை நகர்த்திக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது மறுபடியும் ஒரு குட்டி ரவுண்டாக ஒரு 4 பூ மட்டும் கிட்ட கிட்ட வச்சு இந்த மாதிரி பக்கம் பக்கமாக வச்சு கோர்த்துக்கங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு காம்பை கட் பண்ண சாமந்தி பூ 2 சாமந்தி பூ கோர்த்துக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலை நல்லா நீளமாக விட்டு கட் பண்ணிக்காங்க முடிச்சு போடுறதுக்காக. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து மாலையை முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம மாலையை முடிச்சு போடும்போது எப்போவுமே இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சு முடிச்சு போட்டுக்காங்க. முடிச்சு வந்து நல்லா இறுக்கமாக 3 முடிச்சு 4 முடிச்சு கூட போட்டுக்காங்க. கேப்பு விழுந்துடக்கூடாது. எந்த அளவுக்கு இறுக்கமாக முடிச்சு போடுறீங்களோ அந்த அளவுக்கு கேப்பு விழுகாது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக மாலை கட்டின மாதிரி நல்லா இருக்கும். அந்த நூலை கட் பண்ண வேண்டாம். அதே நூல்லையே குஞ்சத்தையும் வச்சு நல்லா 3 முடிச்சு 4 முடிச்சு இறுக்கமாக போட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நூல் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக பைண்டிங் நூல் போட்டுக்கங்க. அந்த நூல் போட்டு மாலை கட்டும்போது எவ்வளோ பெரிய மாலை வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தாமரை மாலை ரோஸ் மாலையெல்லாம் வெட்டிங்க்கெலாம் ரெடி பண்ணுறதுக்கு அந்த நூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாலி த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி மாலை ரெடி பண்ணிவிட்டு அடுத்து மாலையோட கழுத்து சைடுக்கு இந்த மாதிரி சாதாரணமாக முடிச்சு போட்டுக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக ரோஜா பூ மாலை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ரோஸ் வந்து சாதாரணமாக மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த ரோஸை விட கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும், நல்லாயிருக்கும்.